உங்களுடைய ஊழ்வினை கர்மா எங்கிருந்து உருவாச்சு, இதனுடைய இந்த கர்மானால நாம் என்ன கஷ்டப்படுறோம், நாம் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு என்ன வரம் வாங்கி வந்தோம், நம்ம பாவ புண்ணியம் எல்லாம் ஜாதக கட்டத்தில் போய் எப்படி எடுக்கிறது, நம்மளுடைய தோஷம்னு சொல்கிறோமே அந்த தோஷம் எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம இந்த பூமியில் பிறக்கும் போது கொண்டு வந்த கர்மாவா, இல்லை கடவுளே நம்மளுக்கு ஒரு தண்டனையாக கொடுத்த கர்மாவா, இல்லை நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்த கர்மாவா, இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக கேட்கணும்னா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பொறுமையோடு கேளுங்க. உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஒன்று அடங்கி இருக்குது. அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணுறேன். இந்த முடக்கு நம்ம ஐயா கேட்டதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடக்குங்கிறது அந்த காலத்தில் பெரிய திறமையை கட்டி போட்டு வச்சுட்டா நம்மளால் அது இயங்க முடியுமா? முடியாது இல்லைங்களா ஐயா? முடியாது. அப்போது அதே மாதிரி ஜாதக கட்டத்தில் நமக்கு வேண்டிய யோகத்தை கடவுளே நம்மளுக்கு நாம் செய்த பாவத்தினால அது முடக்கி வச்சிருச்சுன்னா அந்த பாவகத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியுமா? முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த அனுபவிக்க முடியாம வெளி உலகத்துல போய் நம்ம தேடி போன பிறவியில செய்த பாவத்தை இந்த பிறவியில நீங்க தேடி கண்டுபிடிச்சு வாழ்க்கையில நீங்க எப்போ மேலுக்கு வருது? அப்போ அந்த கர்மா 12 ராசி கட்டத்துக்குள்ள 27 நட்சத்திரத்துல 9 கிரகங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆத்துமாத்துமான கர்மா, உங்க பூர்வ ஜென்ம கர்மா இதுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல முடங்கி இருக்குது. இந்த முடக்க மட்டும் உங்க ஜாதகத்துல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஹைலைட்டா வாழ்றதுக்கு, இந்த உலகத்துல சுதந்திரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உங்க ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கு.